பண்ணலாம். தேங்க்யூமா. இந்த அருமையான இணையவழி கூட்டத்தில் தாட்ஸ் அண்ட் அஃபர்சன்ஸ் என்னும் தலைப்பில் இனிய ஸ்ரீ அரவிந்த பகவான் அளித்துள்ள பல சிந்தனைகளை இனிய அன்னையார் கூறி வரும் விளக்கங்களை பயிலும் இந்த அரங்கத்தில் மிகுந்த ஆர்வத்தோடு கலந்து கொண்டுள்ள இனிய அன்னையாரின் பகவானின் அன்பு குழந்தைகள், ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் என் பணிவான அன்பான சிரம் தாழ்ந்த வணக்கம். அத்துடன் நன்றி. இந்த அருமையான வாய்ப்பினை நமக்கு பெரும் கருணையுடன் பேரருளுடன் அளித்துள்ள இனிய ஸ்ரீ அன்னையாருக்கும் மாண்புமிகு நம் பகவானுக்கும் நம் அனைவரின் சிரம் தாழ்ந்த அன்பும் வந்தனமும் வணக்கமும் நன்றியும். மேலும் இந்த அருமையான வாய்ப்பில் நமக்கு விளக்கமாக பல எடுத்துக்காட்டுகளுடன் அன்னையாரின் மொழிகளை மேலும் நாம் எளிதில் பற்றி கொள்வதற்கு வாய்ப்பாக பெரும் முயற்சி செய்து அன்போடு நம்மை வழிகாட்டி அழைத்து செல்லும் நம் இனிய சகோதரி திருமதி தனலட்சுமி ஸ்ரீராமுலு அவர்களுக்கும் இத்தருணத்தில் நமது அன்பும் பாராட்டும் வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த அருமையான வாய்ப்பினை நமக்கு அளித்துள்ள இனிய அன்னையாரின் பகவானின் பேர் அருளை எண்ணி வியந்து பாராட்டி அவர்களுக்கு நாம் மேலும் மேலும் உண்மையுடையவர்களாக அவர்களுடைய கருத்துக்களை பின்பற்றுபவர்களாக ஆக வேண்டும் என்று வேண்டி இப்பயிலுதலின் மிகச் சிறப்பான வெற்றியையும் வேண்டி ஒரு நிமிடம் மௌனமாக பிரார்த்தனை செய்வோம். இனிய அன்னையாருக்கும் பகவானுக்கும் நமது நன்றி. அனைவருக்கும் நன்றி. அம்மா தங்கள் நேரம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்த். அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அரவிந்த். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அஃபோரிசம் நம்பர் 94. இது வந்து ரினன்சியேஷன், அதாவது இந்த துறவர மனப்பான்மையை பற்றி பேசுகிறது. அப்புறம் பற்றற்று இருத்தல், இது ரெண்டும். இது வந்து முக்கியமாக எஸ்எஸ் அந்த கீதால ரொம்ப விரிவாக பலவிதமான அர்ஜுனனுடைய பல கேள்விகளுக்கு கிருஷ்ணர் பதிலளிக்கும் விதமாக பல விஷயங்களை பகவான் வந்து தன்னுடைய இன்னும் அருமையாக இன்னும் ஒரு உயர்வான இதை நோக்கி அவர் நம்மளை கொண்டு போறார். சாதாரணமா கேட்கறத விட இன்னும் பல மடங்கு அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத, அதாவது டைனமிக்கா எப்படி நம்ம வந்து ஆக்டிவா இதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுல அவர் பலவிதமான வழிகாட்டுகிறார். ஸோ அதை தான் இன்னைக்கு தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். யாராவது வாசிக்கிறீங்களா? 94 ரீட் பண்ணுவோமா? பண்ணுங்க. அந்த அஃபோரிசம் வாசிச்சுட்டு அப்புறமா எங்க விட்டோமோ அதை வாசிங்க. நம்ம வந்து அந்த அடுத்த கேள்வியினுடைய நெக்ஸ்ட் டிஃபிகல்ட்டி அங்க ஸ்டார்ட் பண்றோம். அங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ்.
Aphorism 94, என்னுடைய bookல page 172. All renunciation is for a greater joy, yet ungrasped. Some renounce for the joy of duty alone, some for the joy of peace, some for the joy of God, and some for the joy of self-torture. But renounce, or rather as a passage to the freedom and untroubled rapture divine. இதுதான் அந்த அஃபாரிசம். அதுல ஃபர்ஸ்ட் பகுதி நம்ம படிச்சிருக்கோம். இப்ப அடுத்த கேள்வி வருது. The difficulty is not really to renounce, but to accept mother's smiles when we see life as it is now. But then, if we accept, how can we live in the midst of all this and have this untroubled rapture? Not there, but here. Mother replies, this has been my problem for weeks. I have come to this conclusion. In principle, it is the consciousness and the union with the divine that bring rapture. This is the principle. Therefore, the consciousness and the union with the divine, whether in the world as it is or in the construction of a future world, must be the same in principle. That is what I repeat to myself all the time. How is it that you do not have this rapture? I have it. When the whole consciousness is centralized in union, at any time, in the midst of anything, with this moment of concentration of the consciousness on union, the rapture comes. But I must say that it disappears when I am working. It is a world, a very chaotic world of work, where I act on everything around me. Unnecessarily, I am obliged to receive what is around me, so as to be able to act on it. I have reached a state in which all that I receive, even the things that are considered most painful, leave me absolutely calm and indifferent. Indifferent, not an inactive indifference, without any painful reaction of any kind, absolutely neutral. Gesture turned towards the eternal, with perfect equality. But in this equality, there is a precise knowledge of what is to be done, of what is to be said, of what is to be written, of what is to be decided, in charge, everything that action entails. All that happens in a state of perfect neutrality with a sense of power at the same time. The power flows, the power acts, and the neutrality remains, but there is no rapture. I do not have the enthusiasm, the delight, the fullness of action. ஓகே, இதை கண்டினியூ பண்றதா? போதும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிமா, நன்றி. தமிழ்ல வாசிங்க. நான் படிக்கிறேன் மேடம். பக்கம் 77. கஷ்டம் துறப்பதில் இல்லை, ஏற்றுக்கொள்வதில் தான் அன்னை முறுவல் வலிக்கிறார். வாழ்வை இப்போதுள்ள நிலையில் அதை ஏற்பதுதான் கஷ்டமாக இருக்கிறது. பிறகு வாழ்வை ஏற்றுக்கொண்டால் இவற்றின் நடுவில் வாழ்ந்து கொண்டு எப்படி இந்த உலைவற்ற பரவசத்தை உடையவர்களாக இருக்க முடியும்? அங்கே அல்ல, இங்கேயே. சில வாரங்களாக இதுதான் என்னுடைய பிரச்சனை. நான் இந்த முடிவிற்கு வந்துள்ளேன். கொள்கை அளவில் இறைவனை உணர்த்துதலும் அவனுடன் ஐக்கியப்படுத்தலுமே அந்த பரவசத்தை கொண்டு வரும். இதுதான் அதன் தத்துவம். ஆகவே இறைவனை உணர்த்துதலும் அவனுடன் ஐக்கியப்படுதலும் அது இப்போதைய நிலையில் உள்ள உலகினாலும் அல்லது வருங்கால உலகை அமைப்பதினாலும்
அது ஒன்றாகவே இருக்க வேண்டும். கொள்கை அளவில் இதைத்தான் நான் எனக்குள் இடைவிடாமல் சொல்லிக் கொள்கிறேன். ஏன் உன்னால் இந்த பரவசத்தை பெற முடியவில்லை? பரவசம் இருக்கிறது. உணர்வு முழுவதும் ஐக்கியத்தில் மையம் கொண்டிருக்கும் போது இருக்கிறது. எந்த நேரத்திலும் எதன் நடுவிலும் ஐக்கியத்தின் மீது உணர்வை ஒருமுகப்படுத்தும் போது பரவசம் வருகிறது. ஆனால் நான் வேலை செய்யும் போது அது மறைந்து விடுகிறது என்பதையும் சொல்ல வேண்டும். வேலை உலகம் மிகவும் குழப்பமான உலகமாக இருக்கிறது. அங்கு என்னை சுற்றியுள்ள எல்லாவற்றின் மீதும் நான் செயல்படுகிறேன். அப்படி செய்யும் போது என்னை சுற்றிலும் உள்ளதை நான் ஏற்க வேண்டியுள்ளது. அந்த முறையில் தான் நான் அதன் மீது செயல்பட முடியும். நான் எவற்றை ஏற்றாலும் அவை மிகவும் வேதனை தருபவை என கருதப்படுகின்றவை யாக இருப்பினும் அவற்றால் அமைதி குலையாமலும் கவலைப்படாமலும் இருக்கும் நிலையை நான் அடைந்துள்ளேன். கவலைப்படாமல் என்றால் செயல்படாமல் சும்மா இருந்து விடுவதல்ல. எந்த விதமான துன்பம் தரும் எதிர்வினைகள் இல்லாமல் பூரணமான நடுநிலையில் நித்திய பொருளை நோக்கி திரும்புவது போல் செய்கை. பூரணமான சமநிலையில் இருத்தல். இந்த சமநிலையில் எதை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எதை எழுத வேண்டும், எதை தீர்மானிக்க வேண்டும் என்பது பற்றிய சுருக்கமாக சொன்னால், வேலை செய்யும் போது இன்றியமையாத எல்லாவற்றையும் பற்றிய நுண்ணியமான ஞானம் உள்ளது. எல்லாம் பூரணமான நடுநிலை உணர்வில் அதே சமயம் பெரிய ஆற்றலை உணர்ந்த நிலையில் நடக்கின்றன. ஆற்றல் பாய்கிறது, ஆற்றல் செயல்படுகிறது, நடுநிலை தவறாதிருக்கிறது. ஆனால் பரவசம் இல்லை. எனக்கு உற்சாகம், களிப்பு செயலில் நிறைவு உணர்வு ஏற்படவில்லை. அவ்வளவுதானே மேடம்? அவ்வளவுதாம்மா. தேங்க்யூமா. தேங்க்யூ மேடம். ஓகே, இது யாராவது சொல்ல முடியுமா? பாகியலட்சுமி சொல்ல முடியுமா? அம்மா என்னைவா கேட்டீங்க? ஆமா, அவங்களே தான் கேட்டேன். சரிங்கம்மா, அதாங்கம்மா நானும் இப்ப பாத்துக்கிட்டே இருக்கணுமா என்ன என்ன சொல்றது தெரியல. தெரிய மாட்டேங்குதே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிறேங்கம்மா. புக்க பார்த்து இவங்க திறமா படிக்க அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறேங்கம்மா. ஓகே. ஓகே, வேற யாராவது? வசந்தம்மா சொல்லுங்க. நன்றி அம்மா. மதர் இதுல நமக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம செயல்பட்டு கொண்டேதான் இருப்போம். நம்ம செயலை ஒரேடியா துறக்க முடியாது. ஆனா அத நம்ம ஈக்குவாலிட்டி, இன்டிஃபரன்ஸ்ங்கிறது ஒரு நடுநிலைமையான செயல்பாடு. அதுல வர அந்த ரிசல்ட் மேல பற்று வைக்காமலும், அப்புறம் பெயின், பிளஷர் இவற்றுக்கு ஈடுபடாமலும், அந்த ஸ்ரீராமர் சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை மாதிரி நீ இத்திருமேவு நீ அரசனா போ என்ற போதும், இதை நீ விட்டு விட்டு துறந்து செல்லுங்கிற போதும், ஆனா அவர் முகம் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை போல இருந்தது அப்படின்னு. அது நமக்கு ஒரு ஃபேபுலஸ் இமேஜினேஷன், நம்ம நேரம் பார்க்கலாம். ஆனா அன்னையாருடைய செயல்பாடெல்லாம் நமக்கு ஜஸ்ட் முன்னால ரொம்ப பேர் பார்த்திருக்காங்க. அன்னையார் அந்த எல்லா நேரம் ஆக்சுவலி சொல்ல போனா, நீங்க லாஸ்ட் வீக்கே இதை டச் பண்ணீங்க. அந்த தியூமன் நமக்கு அடுத்த நேர சாப்பாட்டுக்கோ இல்ல தொடர்ந்து சில நாட்களுக்கு தான் அந்த உணவோ ஏதோ ஒண்ணு இருக்குன்னா சொல்லும் போது கூட she was so composed. அந்த கம்போஸ்ட்னா என்னங்கிறது மதர் செஞ்சு காட்டியிருக்காங்க. தன்னுடைய சில பல நகைகளை, மற்ற எத்தனையோ பொசிஷன்ஸ், அவைகளை கொடுக்கறதுக்கும் கூட அவங்க ரொம்ப ஒருமே அத பத்தி ஃபீல் பண்ணாம கொடுத்திருக்காங்க. இது மாதிரி ஒரு இன்டிஃபரண்ட் இன் த சென்ஸ் அந்த பொசிஷன்ங்கிற ஃபீலிங் இல்லாம அப்படி செய்யப்பட்ட டைனமிக் செயல்பாடு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வகையான அந்த பெரிய அச்சீவ்மெண்ட் அல்லது அதனால் ஏற்படும் ராப்சர், அது ரொம்ப எப்படி ஸ்மால் பிட்ல சில நேரம் வரல.
நிறைவு உணர்வு ஏற்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதனுடைய இன்னும் ஃபர்தர் கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கணும். எஸ். ஓகே, தேங்க்யூ. ராதாராணி சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம். ஆக்சுவலி நம்ம எல்லாரும் படுற ஸ்ட்ரகிள சொல்றாங்க. நம்ம எல்லாம் ஏதோ ஸ்பிரிச்சுவலா முன்னேறணும்னு நினைச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு, ஆனா அதுல நம்ம படுற சங்கடங்களை சொல்றாங்க. அது சொல்லும் போது முதல்ல சொல்றாங்க, நீ துறக்கிறது இல்ல உன்னோட பிரச்சனை, நீ அதை அக்செப்ட் பண்றது இல்ல, அதான் உன் பிரச்சனை அப்படின்னு முதல் சென்டென்ஸ்லயே சொல்லி தராங்க. அதாவது நீ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற, அப்போ நம்ம முதல்ல அதை அக்செப்ட் பண்ணணும், அத சொல்றாங்க. அப்புறம் மேல மேல சொல்லும் போது நம்ம இடையில நான் வந்துட்டே இருக்குது நமக்கு. நான் செய்யறேன், நான் முடிச்சேன், நான் சொன்னேன், அங்க அதுல இருந்து விலகத்தான் நம்ம பாடுபட்டு இருக்கோம் ஆக்சுவலி. அதாவது இது எல்லாமே இறைவன் தான் செய்யறதும், அவன் தான் சொல்றதும் அவன் தான் அப்படிங்கிறது. அந்த அந்த எல்லாமே இப்ப நம்ம டிஃப்ரெண்ட் புள்ளியில இருக்கிற எல்லாம் ஒரு லைன்ல வந்தா நமக்கு அந்த ஒரு ராப்சர் கிடைக்கும். அந்த அளவு கொஞ்சம் புரிஞ்சுதுமா. தேங்க்யூ. தேங்க்யூ. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணீங்க இத. அதாவது மியூட் பண்ணிக்கோங்க ராதாராணி. எஸ்எஸ் அந்த கீதா கிளாஸ் இல்ல, நேற்றுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு டாக் கொடுத்தாரு டாக்டர் அலோக் பாண்டே. அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னாக்கா, நம்ம கஷ்டப்படும் போது இறைவனை எப்பயும் கூப்பிட்டுட்டே இருக்கோம், இல்லாட்டி அவனை ரொம்ப நினைக்கிறோம். அப்பதான் அதுக்கு மகாபாரத கதையில இருந்து ஒரு உதாரணமும் சொன்னாரு. மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் இதாயிடுச்சு, கௌரவர்கள் தோற்று போனார்கள், பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்புறம் கிருஷ்ணருடைய பங்கும் அப்பொழுது முடிந்து விட்டது. அப்ப குந்தி கேக்குறா, கண்ணா நான் எல்லாருக்கும் என்ன வரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் கேட்கும் பொழுது, குந்தி மட்டும் கிருஷ்ணர்கிட்ட என்ன கேக்குறா அப்படின்னாக்கா, எனக்கு என்னோட ஆயுசு முடிகிற வரைக்கும் எனக்கு கஷ்டத்தையே கொடுத்துட்டே இரு அப்படின்னோடனே கிருஷ்ணர் அப்படி பாக்குறாரு. ஏன் அப்படின்னாக்கா, அந்த கஷ்டம் இருக்கும்போது தான் நான் உன்னை நினைப்பேன், இல்லாட்டி நான் மறந்து போயிடுவேன், இறைவனை மறந்து போயிடுவேன் அப்படின்னு குந்தி சொல்றா. சோ அதே மாதிரியே பகவான் கிருஷ்ணரும் அந்த வரத்தை கொடுக்கிறார். சோ அது போல நமக்கு எப்போ இறைவனை நினைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஒரு சரியா புரியாததாகவே இருக்கு. அப்கோர்ஸ் காலையில எழுந்திருப்போம், முதல்ல அதை அன்றைய நாளை நாம இறைவனுக்கு ஒப்படைத்து விட்டு நாம செய்யறது, மதருக்கு ஒப்படைச்சிட்டு நாம செய்யறது பழக்கம். ஆனா இங்க அழகா அன்னை நம்மளுடைய அந்த ஒரு கஷ்டத்தை சொல்றாங்க. அந்த வேலைகளுக்குள்ள மூழ்கி போகும்போது என்ன செய்யறது, அங்க அந்த ராப்சர் அப்படிங்கிறது காணாம போயிடுது. அதாவது நம்முடைய இலக்கு என்னவோ அதை எட்டி விட்டோம், ஆனால் அந்த ஒரு மூலமான அந்த ஆனந்தம் அது எங்க போச்சு? ஏன்னு சொன்னா, இந்த இலக்கு அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் நமக்கு. இன்னைக்கு ஒரு இலக்கு வச்சிருப்போம், இதை முடிக்கணும், இதை செய்யணும் அப்படின்றது வச்சிருப்போம், அதை இன்னைக்கு முடிச்சிடுவோம். அது ஆசைன்னு கூட வச்சுக்கலாம், டிசைர்னு கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு இதை முடிக்கணும், இன்னைக்கு இதை செஞ்சிடணும், அதை வாங்கிடணும், இப்படியெல்லாம் ஒண்ணு செட் பண்ணிப்போம். சோ அதை அன்னைக்கு முடிஞ்சு போயிடும். அப்புறம் அடுத்த நாளைக்கு இன்னும் புதுசா ஒண்ணு வரும், புதுசா கோல் செட் பண்ணுவோம், புதுசா ஒரு டிசைர் வரும், இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு இது நமக்கு வந்துட்டே இருக்கும். சோ இந்த அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு 2 விதமான இது. ஒண்ணு நாமளே உருவாக்கிக்கிறது, அப்புறம் இருக்கிறத அப்படியே ஏத்துக்கிறது. உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சினிமாவை பத்தி பேசுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு திரைப்படம் அறை எண் 350 கடவுள் ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நிறைய
நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அதுல இருக்கிற மற்ற சினிமேட்டிக் இதெல்லாம் விட்டுடலாம், அதெல்லாம் நல்லா இருக்காது. பட் இந்த நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை வந்து அதுல சொல்றத வந்து கேட்க முடியும். ஆனா அதை கூர்ந்து கவனிக்கணும். பெரும்பாலும் நம்ம சினிமாவை வந்து பொழுதுபோக்கா எடுத்துக்கும் போது இது மாதிரி ஒரு சில இது அதுல ஒண்ணு சொல்வாரு, ரொம்ப ஏன் இப்படி நீ மட்டும் சிரிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோவா வர்றவருக்கு, அதாவது இறைவன் தான் அப்படி வந்திருக்காரு, கடவுள் தான் மனிதனா வந்திருக்காரு. கேட்கும்போது எல்லா வலியையும் வேதனையும் நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ, அதை எதிர்த்து போராடாத அப்படிங்கிற மாதிரி சொல்வாரு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்றுக்கு அதை எதிர்த்து போராடும் போது அதுக்கு ஒரு வலிமை நாம சேர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அதனால அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே வந்து காணாம போயிடும் அப்படின்னு அவரு சொல்வாரு. அப்ப நம்முடைய அடுத்த வேலைகளை செய்வதற்கு நம்ம வந்து we will move on. அதுதான் அதுல இருக்கிற பாயிண்ட். இன்னும் நிறைய இது மாதிரி விஷயங்கள் வந்து அதுல சொல்வாரு. ரொம்ப நல்லா இருக்கும். அது யாரு எழுதினாங்கன்னுலாம் தெரியல. பட் நிறைய அந்த பிலோசாபிக்கலா நிறைய விஷயம் வந்து அவரு சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் புத்திசம் டச் பண்ணியிருப்பாரு. பட் ஈவன் தோ இட் இஸ் குட். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை ஒரு சாதாரண மனிதர்களுக்கு எடுத்துட்டு போற ஒரு நிலையில அந்த இது இருக்கும். சொல்லுங்க ராதாராணி. சாரி டு இன்டரப்ட்மா. மூவி பேர் எனக்கு கிளியரா கேட்கல, அதனாலதான். அறை எண் 350 கடவுள் அப்படின்னு இருக்கும் அது. ஓ, சோ ஸ்வீட். தேங்க்யூ, தேங்க்ஸ். தேடி பார்த்து விடுறேன். தேங்க்யூ. ஆமா ஆமா, அது அவ்வளோ பிரபலம் இல்ல. பட் இது மாதிரி நானே ஒரு சடனா எப்படியோ பார்த்தேன் அது. பட் ஐ என்ஜாய்ட் இட். சில போர்ஷன்ஸ் மட்டும் நல்லா இருந்தது. ஒரு இனிஷியலா கொஞ்ச நேரம் நிறைய இந்த பிலோசாபிக்கல் இது இருந்தது. அதே போலதான் அகெயின் அலோக் பாண்டே வந்து ஃப்ரைடே அந்த டாக் வந்து யூடியூப்ல வரும், கேளுங்க. அதுல வந்து அவரு சொல்றாரு, வாட் வி ஆர் ஃபேசிங் நவ் இஸ் அ ஃபிக்ஸ்டு மேட்ச் அப்படிங்கிறார். இப்ப கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம வந்து யார் ஜெயிப்பாங்க யாரு தோப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை, நமக்கு நடைபெறும் எல்லா விஷயங்களும் இட் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு பை த டிவைன். இது வந்து ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில சிலர் வரலாம் போயிடலாம். ஆனா கொஞ்சம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, they played a significant role in our at that time, in our life at that time. அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிடுவாங்க. அது போல நிறைய பேரை நாம வந்து பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அவசியம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கைக்கு. அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலை வந்து முடிஞ்சு போயிடுச்சு. சோ இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து நம்மளால் அவர் அலோக் பாண்டே சொல்லும் போது சொன்னார், இறைவன் தீர்மானிச்சிருக்கான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. நாம நினைச்சுப்போம், ஏன் வந்து சும்மா ஒரு அடிக்கடி நாங்கெல்லாம் பேசிக்கிறது தான், எதுக்கு மதர் கிட்ட வந்தோம், எப்படி நாம வந்து இப்படி ஒரு சீரியஸா இதுல இறங்கினோம், என்ன ஆச்சு, இப்படியெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளால ஆகிற விஷயம் இல்லை. ஏதோ ஒண்ணு இது இப்படி நம்முடைய வாழ்க்கை வந்து இந்த அளவுக்கு இப்படி போகணும்னு இருக்கு, அது வந்து நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிறது. சோ அதனால இப்போ நமக்கு இதுல வந்து இதோட எசன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம பல வேலைகள் நம்ம செய்யறோம். அந்த த்ரூ தட் ஆக்ஷன்ஸ் வி ஆர் அதுலயே மூழ்கி போயிடுறோம். அப்போ வந்து அப்போ நம்ம எப்படி அந்த ஒன்னஸையோ இல்லாட்டி இறைவனோட நம்மள கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாம தான் இருக்கு. ஆனா அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபோர்ஸ் நமக்குள்ள வந்தது, இது எல்லாம் தெரியுது நமக்கு. பட் என்ன ஆச்சுன்னா அதுல வந்து ஒரு ஃபுல்னஸ் இருக்கு, அந்த வேலை முடிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷம் இருக்கு.
ஆனா அந்த ராப்சர், இறைவனோட இருந்த ஆனந்தம் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க அது வந்து இல்லை. சோ இதுதான் லேக்கிங். அதனாலதான் வந்து மதர் சொல்லுவாங்க, முழுக்க முழுக்க வேலையும் செய்யக்கூடாது, முழுக்க முழுக்க தியானமும் பண்ணக்கூடாது அப்படின்னு. எதேச்சியா இன்னைக்கு காலையில இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேச வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்போ வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து நான் மதர் கிட்ட இது மாதிரி சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து நான் வேலை செய்யணும் என்னோட இல்ல நான் எவ்வளவு தூரம் என்னால முடியுதோ, பிசிக்கலா எவ்வளவு செய்ய முடியுதோ நான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுதான் இன்னைக்கு வந்து என்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கு அப்படின்னு காலையில சொல்லிட்டு இருந்தேன். சோ அது போல இது நம்மளையும் நம்ம அந்த அறியாம நாம வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறோம். சோ அது அப்படியே நம்மள வந்து கொண்டு போகுது. அது நடக்கவும் நடந்துடுது. பல விஷயங்கள் வந்து அதுல நல்லதும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நம்முடைய இந்த டிசையர், ஆசை, அதன் மேல இருக்கிற அந்த ஒரு பற்று, அந்த டிஸ்இன்ட்ரெஸ்டடா பல சமயம் இருக்க முடியறது இல்ல. ஏன்னா எல்லா நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், பல விஷயங்கள் காரணமாக நம்மளால வந்து அதை இது பண்ண முடியல. நீங்க ராமானுஜரோட வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே அவருக்கு அவ்வளோ ஞானம். அப்போ அந்த குரு கிட்ட இருக்கிற ஒரு பிரதான மாணவனா அவர் இருப்பாரு. ஒரு சக மாணவன் வந்து ரொம்ப அவரை என்னெல்லாமோ செஞ்சு பார்ப்பாரு, ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியில அந்த மாணவனே வந்து சிக்காயிடுவாரு. உடனே இவர் ராமானுஜர் போய் டெய்லி அவர் வீட்டுக்கு போய் அவருக்கு சொல்லி கொடுத்து, அந்த ஒரு பருவம் முடியும் பொழுது ஒரு சின்ன அந்த குருகுலத்திலேயே அந்த குரு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கும் பொழுது ராமானுஜர் தான் ஹெல்ப் பண்ணுவார். இவ்வளவு அவருக்கு நிறைய இடையூறுகள் செஞ்சிருந்தா கூட ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணி அவருக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவரும் வந்து தேறிடுவார். கடைசியில தான் செய்த தவறை உணர்ந்து அவர் என்ன பண்ணுவார்னா, 2 பேரும் சக மாணவர்கள் தான், வயசு வித்தியாசம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரே இதுல இணையான வயது உள்ளவர்கள். அவர் வந்து கால்ல விழுவார், ராமானுஜர் கால்ல. ஐயோ நீங்க ஏன் கால்ல விழுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தள்ளி தள்ளி போவாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இல்ல நான் செஞ்ச தப்புக்கு நான் இதையாவது செய்யணும், நீ வந்து இதெல்லாம் பாராட்டாம இவ்வளவு தூரம் எனக்கு படிப்பு நீ சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் விடாம கால்ல விழுந்த உடனே அவர் வந்து சரி இத கிருஷ்ணா அர்ப்பணமா வந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தை முக்கியம். கிருஷ்ண அர்ப்பணம் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம வந்து யாராவது இன்று இருக்கிற சூழ்நிலையில யாராவது காலில் விழுந்துட்டாங்க அப்படின்னாக்கா இது வந்து நம்முடைய மரபும் கூட. நாம வந்து உடனே நல்லா பெருசா ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணுவோம். ஆனா அது மாதிரி கீழே விழுகும் பொழுது நமஸ்காரம் பண்ணும்போது கூட அத கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்ல எத்தனை பேரால முடியும் அப்படிங்கிறது அது தெரியல. அந்த இது ரொம்ப டச்சிங்கா இருந்தது, என்னால மறக்க முடியாது. ஏன்னா இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இட் ஹாஸ் அ கிரேட் இம்பாக்ட். அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை நம்ம மேல கொடுக்குது. அதே போலதான் செய்யற அத்தனை நம்ம படிக்கிறதோ இல்லாட்டி வேற எதுவோ இது வந்து ஒரு இம்ப்ரிண்ட், ஒரு இதை வந்து ஒரு ஸ்டாம்பை நம்ம மேல அது வந்து பதிச்சுட்டு போயிடுது. அது நமக்கு அது தெரியுமோ தெரியாதோ அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. பட் இட் ஹாஸ் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் அஸ். அது வந்து ஒரு முத்திரையை குத்திட்டு போகுது. அது நம்மளை விட்டு நீங்காது. அதன் மூலமாக நாம் பெற்ற அனுபவங்களோ எதுவோ. சோ அதுதான் இதோட எசன்ஸ். இப்ப வந்து நம்ம பார்க்கலாம். இந்த எஸ்எஸ் அந்த கீதா வந்து முடிஞ்சாக்க கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. அதுல வந்து அவ்வளவு இத பத்தி அவ்வளோ சொல்றாரு ஸ்ரீ அரபிந்து. ரொம்ப நல்லா இருக்கு அது படிக்க படிக்க. ஏன்னா திருப்பியும் ஒரே விஷயத்தான் அவர் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா எப்போ நீ
இறைவனோட ஐக்கியம், அந்த யூனியன், நீ வந்து இறைவனோட எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க, there should not be any desire. அவ்வளவுதான். அது இல்லாம இருக்கும் பொழுதுதான் அதை வந்து நீ அச்சீவ் பண்ண முடியும், அதை எட்ட முடியும் அந்த நிலை. சோ இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த aphorism வந்து all renunciation is for a greater joy yet ungrasped. Some renounce for the joy of duty done, some for the joy of peace, some for the joy of God, and some for the joy of self-torture. But renounce rather as a passage to the freedom and untroubled rapture beyond. இப்போ இதுல கேள்வி வருது. The difficulty is not really to renounce, but to accept when we feel life as it is now. But then, if we accept, how can we live in the midst of all this and have this untroubled rapture, not there but here? இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாலும் அந்த untroubled rapture, அந்த பேரானந்தம், அது வந்து எப்படி வரும் அப்படின்றதுதான் கேள்வி. This has been my problem for weeks. இது வந்து அன்னைக்கு இதை எட்ட முடியாது அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்களால எத்தனை என்ன சொல்றது, எத்தனை ஃபார்ம்ஸை வேணாலும் அவங்களால எடுக்க முடியும், எத்தனை வேணாலும் செய்ய முடியும். போன வகுப்புல சொன்ன மாதிரி அன்னையும் பகவானும் மனிதர்களுக்காக இங்க வந்து அதை எப்படி ஒரு ப்ராசஸ், ஒரு மெத்தடு, அது வந்து நமக்கு தெரியணும். ஏன்னா நாம வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். மதருக்கு இதெல்லாம் ஈஸி. நிரோதா சொல்வாரு, யூ ஆர் அவதார், இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ, பட் வாட் அபவுட் ஹியூமன் பீயிங்ஸ் லைக் அஸ் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பகவான் சொல்லுவாரு, இஃப் ஐ கேன் டூ தட், யூ கேன் ஆல்சோ டூ இட் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது தன்னை வந்து நம்மளுடைய லெவலுக்கு இறக்கிக்கிறார். அது எப்படி அவதாரங்கள் வந்து அந்த அளவுக்கு அது இறக்கிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. சாரி. சோ அததான் வந்து இங்க அன்னை வந்து சொல்றாங்க. நம்முடைய இது வந்து ஃபார் வீக்ஸ், நான் இதுலதான் இப்போ வந்து இது மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. I have come to this conclusion. In principle, it is the consciousness and the union with the divine that bring rapture. எது ஒன்னே ஒண்ணு ஒரு பெரும் உவகையை, ஒரு பேரானந்தத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாக்க, அது வந்து யூனியன் வித் த டிவைன். இறைவனோட நாம் ஐக்கியம் அடையும் போது மட்டும்தான் இந்த உவகை பேரானந்தத்தை நமக்கு அது கொடுக்கும். வேற எதுவும் நமக்கு கொடுக்காது. திஸ் இஸ் த பிரின்சிபிள். இதுதான் இதுல இருக்கிற நமக்கு அந்த முக்கியமான நோக்கம். Therefore, the consciousness and the union with the divine, whether in the world as it is or in the construction of a future world, must be the same. எதுவா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற வேலையா இருந்தாலும் சரி, இல்லாட்டி எதிர்காலத்துல நடக்க போறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இந்த ஒன்றுதான் நம்மை வந்து அந்த ஆனந்தத்திற்கு கொண்டு போகும். In principle, that is what I repeat to myself all the time. How is it that you do not have this rapture? I have it when the whole consciousness is centralized in union at any time in the midst of anything. With this movement of concentration of the consciousness on union, the rapture comes. அதாவது எந்த வேலைகளுக்கு நடுவுல இருந்தாலும் சரி, என்ன சுத்தி நடந்துட்டு இருந்தாலும் சரி, போன வாரம் அந்த லைஃப் டிவைன் கிளாஸ் எடுக்கும்போது ஸ்ரீ அரபிந்தோ வந்து இந்த கான்சன்ட்ரேஷனை பத்தி பேசினாரு. அப்போ அன்னை சொன்னது ஞாபகம் வந்தது. ஈவன் இஃப் யூ ஆர் இன் அ ஃபிஷ் மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட் எப்படி இருக்கும்? சத்தமா இருக்கும். சத்தமா இருக்கும். அப்புறம்
ஒரு முக்கியமான பாயிண்ட விட்டீங்களே. சத்தம், அப்புறம் அந்த ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல்லு வந்து தாங்கவே முடியாது. If you could concentrate, if you could sit and meditate in a fish market, you can do anything. அதான் அதுல இருக்கிறது. அந்த ஃபிஷ் மார்க்கெட்ல போய் நீங்க உன்னால வந்து தியானம் பண்ண முடிஞ்சது, உனக்கு தியானம் வந்தது அப்படின்னு சொன்னாக்க நீ எல்லாத்தையும் கடந்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு மதர் ஒரு இடத்துல சொல்றாங்க. இத நிஜமாவே செஞ்சு பார்த்த ஆள்களும் ஆசாமிகளும் இங்க இருக்காங்க ஆரோவில். ஃபிஷ் மார்க்கெட்ல போய் தியானம் பண்ண முடியுமான்னு ஒரு ஓரமா உட்காந்து. எனிவே, சோ அப்படி நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாக்க அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க அந்த இறைவன் மேலேயே இருக்கும். என்ன வேலை செஞ்சாலும் the rapture comes, but I must say that it disappears when I am working. இதுதான் நமக்கு இப்படிதானே ஆகுது. ஆனா என்ன ஆகுது, ஓகே மதர் மேல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது முழுக்க இல்லைனாலும் இட்ஸ் ஓகே, நம்மளால கொஞ்சம் முடியுது. ஆனா இது மாதிரி ஒண்ணு இருக்கும்போது when I am working, நாம வேலை செய்யும் போது அப்போ it is a world, a very chaotic world of work where I act on everything around me. இது அன்னைக்கு. ஆனா நமக்கு வந்து அவங்க எல்லாரு இதுல சுத்தி இருக்கிற அத்தனை மேலையும் அவங்க வந்து வேலை செய்யறாங்க. ஆனா எல்லாத்துடைய தாக்கமும் நமக்கு வரும். அதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அத்தனை பேரோட தாக்கமும் ஒருத்தர் நம்மள கிராஸ் பண்ணி போனா சமாதிக்கு போவோம், நம்ம ஆசிரமுக்கு எல்லாரும் நம்ம அத்தனை பேரும் போவோம். எத்தனை பேர் அங்க உட்காந்து மணிக்கணக்கா மெடிடேட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா போனா எனக்கு வந்து மெடிடேஷன் அப்படியே வந்துடும். நான் உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டே இருப்பேன் கண்டினியூஸா 20 minutes 30 minutes. யாராவது? சும்மா சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாருக்கும் அதே தான். ரொம்ப ரேர்லி சம்டைம்ஸ் வரும். இந்த ஏர்லி மார்னிங் 6 to 6:30 எல்லாம் போகும்போது அந்த நம்ம ஒரு 5:30க்கு எல்லாமே உள்ள போயிருவோம் இல்லையா, அப்ப நம்ம வேற எதையும் பார்க்க மாட்டோம், எதுலயும் டைவர்ட் ஆக மாட்டோம். அப்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் ஏர்லி மார்னிங். மத்த நேரங்கள் we are easily diverted, rarely we deviate ourselves. சரி, ஓகே, தட் இஸ் இட். அப்புறம் வேற யாரு? யாராவது இல்ல நான் உள்ள போனா ஒரு 30 நிமிஷம் எங்கேயோ போயிடுவேன்னு சொல்றவங்க? நிச்சயம் இல்ல மேடம், நான்லாம் போகவே மாட்டேன். 5-10 நிமிஷம் தன்னை மறந்து இருக்கிறதே பெருசுன்னு தான் எனக்கு தோன்றது. ஓகே, குட் மைத்திலி. அப்புறம் வேற யாருமே ஒன்னும் வாய்வே திறக்க மாட்டேங்கிறாங்களே, என்னன்னே தெரியலையே. அம்மா அப்படிதானேம்மா, ஒரு அவங்க மைதிலிமா சொல்ற மாதிரி ஒரு 10 நிமிஷங்க. அப்புறம் அப்படியே ஒண்ணு கண்ணை மூடிக்கணும், இல்லைன்னா சும்மா அப்படியே கண்ணை திறந்துட்டு இப்படியே ஒரு அமைதியா அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம். அவ்வளவுதானுங்க. அது வந்து மெடிடேஷன் இல்லைங்க. அப்படியே நம்ம ஒரு இதா பாத்துட்டு அவ்வளவுதான். ஆமாங்க. அதாவது எல்லாருக்குமே அப்படிதான். நான் வந்து சுத்தமா மெடிடேட்டே பண்ண மாட்டேன். ஆனஸ்ட்லி நான் சொல்றேன். மோஸ்ட்லி வந்து அந்த 7:30 மெடிடேஷனுக்கு போறது உண்டு. முன்னாடி வாரத்துல அங்கே பாண்டிச்சேரியில இருக்கும்போது எல்லா நாளும். பட் ஆரோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி அந்த கலெக்டிவ் மெடிடேஷனுக்கு அங்கே உட்கார்றது. பட் மெடிடேஷன்லாம் வரவே வராது. எப்போ வரும் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் பெல் அடிக்க போவாரு, அப்பதான் வந்து கொஞ்சம் மெடிடேட் பண்ண வரும். அவர் பெல் அடிச்சிடுவாரு, ஆனாலும் அந்த பெல் அடிச்சாலும் அதுல இருந்து வெளியே வர மனசு வராது. அதுக்கப்புறம் ஒரு 5 minutes. ஸோ அந்த கடைசி ஒரு அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு 7 நிமிஷம் இதுதான் என்னுடைய தியான நேரம். ஆனஸ்டா சொல்ல போனா அப்பதான் வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இங்க இருக்கலாம் அப்படின்ற ஒரு தோன்றது அந்த ஒரு 5 to 7 minutes. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா எழுந்துச்சு வெளியே வந்து. பட் நவ் டேஸ் வந்து அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி ஒரு தோணுது எனக்கு.
சில நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஈவன் 10 மினிட்ஸ் கூட. ஆனா வசந்தாம்மா சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல முக்கியமா இந்த ஜனவரி 1ஆம் தேதி எல்லாம் போகும்போது அப்படியே அவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு இருட்டு அப்போ வந்து அந்த கண்களை மூடினது, கண்ணை திறக்கும் போது பார்த்தோன்னாக்கா அந்த ஃப்ளவர்ஸ் புதுசா இருக்கும், இந்த வெளிச்சம் புதுசா இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் உண்மையான ஒரு தியானம் அப்படிங்கிறது தோணும். மற்ற சமயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னாக்கா வி ஆர் இன் த மிட்ஸ் ஆஃப் கேயாஸ். பல மனிதர்களுடைய அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் அதெல்லாம். அப்ப அன்னை ஒரு இடத்துல எழுதுறாரு, ஒவ்வொரு நாள் இரவும் some beings it will come and it will clean the atmosphere and keep back its sacredness அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க. ஏன்னாக்கா ஒவ்வொரு நாள் இரவும் எல்லாம் ஆசிரம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் சில பீயிங்ஸ் வந்து சமாதிக்கு வரும். நம்ம விட்டுட்டு போனோம் இல்லையா, எல்லா விதமான சேரையும் இங்க இறைச்சிட்டு போனோம் இல்லையா, அது அந்த அட்மாஸ்பியரை சில ஜீவன்கள் வந்து அதை கிளீன் பண்ணிட்டு போகும் அப்படின்னு அன்னை சொல்றாங்க. இது போல அவ்வளவு கேயாட்டிக்கா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். நம்முடைய வேலைகள் அப்படின்னாக்க நம்முடைய வேலை மட்டும் இல்லை, நம்மளை சுத்தி ஒரு 4 பேர்கிட்ட நாம வேலை வாங்குறது, அப்புறம் அதே சமயம் வந்து நம்மளுடைய இதையும் அந்த எஃபிஷியன்சிய குறையாம பாத்துக்கிறது, இது மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்கிறதுனால அன்னை வந்து இந்த வார்த்தையை சொல்றாங்க. But I must say that it disappears when I am working. It is a world, a very chaotic world of work, where I act on everything around me, and necessarily I am obliged to receive what is around me. இது வந்து அன்னைக்கு என்னக்கா சுத்தி இருக்கிற என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் அவங்க ஒரு ரிசீவரா இருப்பாங்க, எல்லாத்தையும் அவங்க எடுத்துப்பாங்க. சோஸ் டு பி ஏபிள் டு ஆக்ட் ஆன். அப்புறம் அதுல இருந்தா கிளீன் பண்றது தான் அன்னைக்கு வேலையே. நம்ம எத்தனை அழுக்கோட போறோமோ அது எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது தான் அவங்களுடைய வேலை. I have reached a state in which all that I receive, even the things that are considered most painful, leave me absolutely calm and indifferent. எவ்வளவு வேதனையான ஒரு துக்கமான விஷயமா இருந்தா கூட நான் வந்து அமைதியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இத படிக்கும்போது பகவானுடைய அந்த ஒரு ஈக்வானிமிட்டி, அவரு எங்கேயோ இருக்கிறவர், நம்ம அதையெல்லாம் எந்த டெபினிஷனுக்குள்ளேயும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை அடைக்க முடியாது. ஆனாலும் இது ஒரு உண்மை சம்பவம். மிருணாளினி தேவி இறந்து விட்டதாக டெலகிராம் வருது. அப்போ அதுக்கு அது சற்று கொஞ்சம் முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு போட்டோ மாட்டி வச்சிருக்காரு அவருடைய அறையில மிருணாளினி தேவி விழுந்து, அது கீழே விழுந்து அது உடைஞ்சு போகுது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த தந்தி இந்த டெலகிராம் வருது. அதை பார்த்த உடனே அவர் கண்ணில் இருந்து ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது அப்படின்னு எழுதுறாங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து இறைவன் ஆயிட்டாரு, எதை பத்தியும் கவலை இல்லை அப்படிங்கிறது இல்லை. அந்த உணர்வுகள் வந்து அது இருக்கதான் இருக்கு. அது இருந்தாதான் அது வந்து இறைவனாகவே இருக்க முடியும், இல்லாட்டி இருக்க முடியாது. அது வந்து தன்னுடைய மனைவி இறந்து விட்டாள் அப்படிங்கிற பற்று கிடையாது, அதனால கிடையாது. பகவானுக்கு வந்து எல்லாமே ஒரு கிராட்டிடியூட் பேஸ்டு விஷயம்தான். அவர் அனைத்தையுமே ஒரு நன்றியுணர்வோட பார்க்கக்கூடியவர். அவருக்கு வந்து திருமணமான புதிதில் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. அப்போ அவர் எழுதுறாரு, இந்த உடலை கவனிக்க ஒரு ஆள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இது சிக்காகுது அப்படின்னு எழுதுறாரு. அப்ப அந்த அளவுக்கு அத வந்து ஒரு பற்றற்ற நிலையில இருந்து பார்க்கக்கூடியவர். அதே சமயம் ஒரு ஜீவன், அவரை நினைத்து கொண்டு அதையே தவமாக செய்து கொண்டிருந்த ஒரு ஜீவன் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து, ஏன்னா அவங்களும் ஒரு பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்க. பணம் கொடுங்கன்னு கேட்கல, வேற எதுவும் கேட்கல, நீங்க என்ன கவனிக்கலன்னு சொல்லல. சாதாரண ஒரு இளம் பெண்ணுக்கு இருக்க வேண்டிய எந்த இதுவும் இல்லாம
கிட்டத்தட்ட மீராபாயை விட ஒரு படி மேல போய் பகவானுடைய அந்த புகைப்படத்தை அந்த பூஜை அறையில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதன் முன்னால் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டே இருந்து இப்படிதான் அவங்க இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒருத்தர் எழுதினார், புத்தரை பத்தி பேசுறவங்க புத்தருடைய மனைவியை பத்தி பேசுவதில்லை அப்படின்னு எழுதியிருந்தாரு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, புத்தர் இது மாதிரி காட்டுக்கு போனாரு, ஒரு குழந்தையும் இருக்கு, ஆனா அவர் காட்டுக்கு போயிட்டாரு, துறவரம் மேற்கொண்டு விட்டார். ஆனா இங்க என்ன பண்ணாங்க, அந்த அவருடைய மனைவியானவள் தன் தலையை மொட்டை அடித்து கொண்டாங்க. மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறதுலயே ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு உடையை உடுத்தி கொண்டு ஒரு மகாராணியாக இருக்க வேண்டியவள் ஒரு சாதாரண ஒரு தபஸ்வினியை போல அவர் இருந்ததாக சரித்திரம் சொல்கிறது. ஏன்னு சொன்னா வேற தனக்கும் எந்த இதுவும் வந்துடக்கூடாது, எந்த ஆணும் தன்னை பார்த்து விடக்கூடாது. இதுதான் உண்மையிலேயே உண்மையான துறவரம் அப்படிங்கிறது ஒரு எழுதியிருக்காங்க. சோ அது போல பகவானுக்கு அந்த பற்றற்றுதான் அவர் இருந்தார். ஆனா அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது அது இல்லாம இல்லை. என்னைக்கோ அவரை பார்த்துக்கிட்டது. ஆனா இத்தனை காலமாக ஒரு சீடனை விட மேலாக இவரை நினைத்தே அப்படியே அதை தவமாக செய்த ஒரு ஆன்மா பிரிந்து விட்டதை எண்ணி அவர் அந்த ஒரு சொட்டு கண்ணீர் விட்டார். சோ இந்த இன்டிஃபரன்ஸ் இது முக்கியமானது. நாட் அன் இன்ஆக்டிவ் இன்டிஃபரன்ஸ். இதுக்குதான் நான் சொல்ல வந்தேன். அது எதுவும் ஒரு செயலற்ற தன்மை இல்லை. ஆனா அதுல அத்தனை விஷயமும் இருக்கு. அதே சமயம் பற்றற்றும் இருக்காங்க. விதவுட் எனி பெயின்ஃபுல் ரியாக்ஷன் ஆஃப் எனி கைண்ட், அப்சல்யூட்லி நியூட்ரல் வித் பெர்ஃபெக்ட் ஈக்வாலிட்டி. இது ரொம்ப முக்கியமானது. பட் இன் திஸ் ஈக்வாலிட்டி there is a precise knowledge of what is to be done. அந்த ஈக்குவாலிட்டி, அந்த சமதை அப்படிங்கிறது வரும்பொழுதுதான் நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம சாதாரண வாழ்க்கையில கூட நிறைய பேரை பார்த்திருக்கோம். ஒரு 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 கட்டத்துல இல்ல இப்ப நம்ம செயல்ல இறங்கணும், நாம என்ன செய்யறது அப்படிங்கிறத மட்டும் யோசிக்கணும். பெரிய விஷயம் அவர்களுடைய வாழ்க்கையில் சோகங்கள்லாம் நடத்திருந்தா கூட அடுத்து நம்ம எப்படி என்ன செய்யணும், என்ன செஞ்சாக்க நம்ம ஒரு கண்ணியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத, நம்முடைய அந்த வேல்யூஸ், ரியல் வேல்யூஸை காப்பாத்திட்டு எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத பலர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. சோ அப்படிதான் அந்த சமதை அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன கொடுக்கும், ஒரு ப்ரிசைஸ் நாலேஜ் ஆஃப் வாட் இஸ் டு பி டன், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அறிவை கொடுக்கும். ஆஃப் வாட் இஸ் டு பி செட், என்ன சொல்லணும் அப்படிங்கிறத கொடுக்கும். வாட் இஸ் டு பி ரிட்டன், எதை எழுதணும். ஆஃப் வாட் இஸ் டு பி டிசைடட், எப்படி என்ன தீர்மானிக்கணும். இன் ஷார்ட் எவ்ரி திங் தட் ஆக்ஷன் என்டைல்ஸ், அந்த ஒரு செயலுக்கு என்னவெல்லாம் தேவையோ அது எல்லாமே அந்த சமதை அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பண்பு மட்டும் நமக்கு கொடுக்கும். All that happens in a state of perfect neutrality with a sense of power at the same time. The power flows, the power acts, and the neutrality remains. அந்த மேல இருந்து ஒரு சக்தி, ஒரு தெய்வீக சக்தி, அது நமக்குள்ள பாய்ந்து அதுவே எல்லாத்தையும் செய்யும். அப்போ இந்த மனது அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சிடணும். அப்போ அந்த சமதையை காக்கும் பொழுது அந்த உயர் சக்தி எல்லாத்தையும் செய்யும். பட் தேர் இஸ் நோ ராப்சர். இங்கதான் பாயிண்ட். இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது அது இல்லை. அந்த ஆனந்தம்ங்கிறது எப்ப வரும், உண்மையான அந்த பேரானந்தம் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, அது இறைவனோட ஒன்றி இருக்கும் போது மட்டுமே அது வரும். அது மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. I do not have the enthusiasm, the delight, the fullness of action. அடுத்து 3 பேராகிராஃப் யாராவது வாசிக்கிறீங்களா? மீனாட்சி அம்மா யாரு? வாசிங்க. And I must say that this rapturous state of consciousness would be dangerous in the present condition of the world,
because it produces reactions that are almost absolute. I see that this state of rapture has a formidable power, but I insist on the word formidable in the sense that it is intolerant or intolerate rather, to everything that is unlike it. It is the same thing, or almost not quite the same, but almost as the supreme divine love. The vibration of this ecstasy or rapture is a small beginning of the vibration of divine, and that is absolutely, yes, there is no other word for it. Intolerant in the sense that it will not permit the presence of anything that is contrary to it. So it would have frightful consequences for the ordinary consciousness. I say it clearly because sometimes this power comes, and one has the impression that everything is going to explode, or it can tolerate nothing but union. It can tolerate nothing but the response that accepts, that, that receives and accepts. And it is not an arbitrary will. It is by the very fact of its existence, which is all power, not in the sense in which we understand it, but really all power. That is to say, that it exists entirely, totally, exclusively. It contains everything, but anything that is contrary to its vibration is compelled to change, since nothing can disappear. So, this immediate, almost brutal, almost absolute change in the world, as it is a catastrophe. This is the answer that I have received to my problem, because it was that I was wondering why I, who am, at any instant, all I have to do is this, gesture upwards, and there is nothing left but the Lord. Everything is that, but so absolutely that everything which is not had disappeared. But at the moment, the proportion is such, laughing, that too many things would have to disappear. I have understood that. 17 and 24 August 1963. தேங்க்யூ. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? மீனாட்சி அம்மாட்ட இருக்கா? அம்மா வாசிக்கிறேம்மா. வாசிங்க. இந்த 2வது பேராகிராஃப்ல இருந்தா நம்ம ஆரம்பம். ஆமா. பரவசம் இருக்கிறது. And I must say that this rapturous state of consciousness would be dangerous. சரிம்மா. உலகு இன்றுள்ள நிலையில் இந்த ஆனந்த பரவச நிலை ஆபத்தானதாக உள்ளது என்பதையும் சொல்ல வேண்டும். ஏனெனில் அது வரம்பற்றவை என்று சொல்லத்தக்க எதிர்வினைகளை உண்டாக்கும். இந்த பரவச நிலைக்கு தடுத்தற்குரிய ஆற்றல் இருப்பதை நான் காண்கிறேன். தடுத்தற்கரிய என்பதுதான் சரியான சொல். அதாவது அது தன்னிலிருந்து மாறுபட்ட எதையும் சகித்து கொண்டிராது, பொறுத்து கொள்ளாது. அது அதி உன்னத தெய்வ அன்பு போன்றது. முற்றிலும் அது போன்றதல்ல, கிட்டத்தட்ட அது போன்றது. இந்த பரவசத்தின் அதிர்வு தெய்வ அன்பின் அதிர்வின் சிறிய தொடக்கம். அது முற்றிலும் சகிப்புத்தன்மையற்றது. ஆம், அதற்கு வேறு சொல் இல்லை. அதாவது அதற்கு மாறான எதையும் அது அனுமதிக்காது. ஆகவே சாதாரண உணர்விற்கு கிளியூட்டுகிற விளைவுகள் அதனால் உண்டாகும். என்னால் அதை தெளிவாக பார்க்க முடிகிறது. ஏனெனில் சில சமயங்களில் இந்த ஆற்றல் வருகிறது. அப்போது எல்லாம் வெடிக்கப் போவது போல் தோன்றுகிறது. ஏனெனில் அது ஐக்கியத்தை தவிர வேறு எதையும் சகித்துக் கொள்ளாது. தெய்வ சக்தியை பெற்று அதை ஏற்றுக்கொள்வதாகிய
ஏற்றுக்கொள்வதாகிய பதிலைத் தவிர வேறு எதையும் சகித்துக் கொள்ளாது. அது விதி கட்டற்ற இச்சா சக்தியால் அவ்வாறு செய்வதில்லை. சர்வசக்தியின் சாநித்தியத்தினால் தானே நிகழ்கிறது. சர்வசக்தி என்று சொல்லும் போது நாம் புரிந்து கொள்ளும் பொருளில் அல்ல, உண்மையாகவே அது சர்வசக்தி. அதாவது அது முழுமையாக தானாக இருக்கிறது. அதில் எல்லாம் அடங்கியுள்ளது. ஆனால் அதன் அதிர்வுக்கு எதிராக உள்ளவெல்லாம் மாறும்படி வற்புறுத்தப்படுகின்றன. ஏனெனில் எதுவும் மறைந்து போக முடியாது. ஆகவே உலக இப்போதுள்ள நிலையில் இந்த உடனடியான முரட்டத்தனமான என்று சொல்லத்தக்க மாற்றம் அழிவை உண்டாக்கும். என்னுடைய பிரச்சனைக்கு எனக்கு கிடைத்த பதில் இதுதான். அப்படி இருந்ததனால்தான் நான் ஏன் இப்படிப்பட்ட நான் என்று எண்ணமிட்டேன். எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இவ்வளவுதான், மேல் நோக்கிய சைகை. உடனே இறைவனைத் தவிர வேறொன்றும் இல்லை, எல்லாம் அதுவே, அது அல்லாத எல்லாம் மறைந்தொழிந்து விடுகிறது. ஆனால் இப்போதுள்ள நிலையில் சிரித்துக்கொண்டே மிக அதிகமான மறைய வேண்டியதாகும். அதை நான் புரிந்து கொண்டுள்ளேன். நன்றிமா. தேங்க்யூ. யாராவது சொல்ல முடியுமா அத? மீனாட்சி அம்மா என்ன புரிஞ்சுட்டு சொல்ல முடியுமா? இல்லம்மா, கொஞ்சம் புரியலம்மா. புரியலையா? ஹலோ. ஓகே, பானுப்பிரியா. அவ படிச்சதுல என்ன புரியுதுன்னா, லைக் அந்த பரவசம் அப்படிங்கறது அந்த அந்த டிவைன் இது எல்லாமே வந்து கொஞ்சம் இட்ஸ் லைக் ஒன் வே இல்லையா? சோ ஆமா ஆமா. So one has to be very careful with all that. Careful-ஆ? Okay. இல்ல, careful in the sense என்னன்னா, yes, we have to, prepare ourselves and, இருக்கணும் இல்லையா? அது we have to keep அதுக்குன்னு work, inner work எல்லாம் இருக்கணும் நமக்கு. அத பத்தி ஒரு இடத்துல வந்து அத பத்தி சொல்றாங்க. சோ அந்த இன்னர் ஒர்க் அதெல்லாமே நமக்கு பத்திங்கிறதும் ஒரு பக்கம் புரியுது. அண்ட் அதே மாதிரி அந்த டிவைன் லவ் பத்தியும் அவங்க சொல்றது, இதுதான் யோசிச்சேன். சண்முகப்பிரியா சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். இப்போ பகவான் வந்து அசுபதி மன்னர் வந்து அந்த பராசக்தி கிட்ட கேட்கும் வரங்கள் கேட்கும்போது, நீ போயிட்டு வாப்பா, உனக்கு ஏதாவது வேணா கேளு, நான் கொடுக்குற வரத்தை என்னோட சக்தி ஏத்துக்க தயாரா இல்ல, அது சின்னாபின்னம் ஆயிடும், the world is not ready. அத சொல்றாங்க. சோ அது எனக்கு வருதுமா. Man is too weak அப்படிம்பா. Man is too weak. ஞாபகம் வருமா? அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்தந்த பருவத்துலதான் அது கரெக்டா நடக்கும். அந்த பருவம் வர வரைக்கும் அது அந்த மைல்ஸ்டோன்ஸ்க்கு வந்து நம்ம காத்துதான் இருந்தாகணும். அந்த எடுத்தோடனே ஒரு டாக்டர் ஆகவோ, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோ, ஒரு அடுத்த தலைமுறை அது. சோ அந்த பருவம் வரும் வரை காத்திருக்க மாதிரி அந்த தக்க தருணம் வரும்போது அதை ஏற்கிற திறன் நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, குட், தேங்க்யூ. வேற யாராவது? அம்மா, இது அப்படியே மதர் வந்து அந்த டூ மச் ஆஃப் தட் எக்ஸ்ட்ரசி, அந்த ட்ரூ எக்ஸ்ட்ரசி வரணும்னா இட் இஸ் ஆல் த மேட்டர் ஆஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் யூனியன். அந்த யூனியன் ஹை லெவல்ல இல்லாத வேற எதையும் அது டாலரேட் பண்ணாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எஸ், அதாவது நம்ம சுவாமி விவேகானந்தரோட அந்த ஒரு வாழ்க்கையில நடந்த சம்பவம் வந்து நம்ம இதை படிக்கும்போது ஞாபகம் வருது.
அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வராரு. ராமகிருஷ்ணர் அங்க உட்கார்ந்துருக்காரு. அவர் முன்னாடி நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. உடனே இவரு பித்து பிடிச்சது போல எழுந்திருச்சு ஓடுறாரு ராமகிருஷ்ணன். நரேன், நீ வந்துட்டியா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு. ஏன்னா இவர் கொஞ்சம் படிச்சவரு. என்னடா இவர் லூஸ் மாதிரி இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறாரு. அவருக்கு வந்து வா இதை சாப்பிடு, அது செய், இது செய்யு. இவருக்கு யாருன்னு என்ன இது தெரியுமா, இவருக்கு ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு எல்லாம் அவருக்கு வந்து மனத அளவுல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அவருக்கு வந்து அதை முழுசா ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருக்காரு, இவர் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு எல்லாம் அவருடைய சிந்தனை எல்லாம் போகுது. அப்படியே கொஞ்ச நாள் போது. ஒரு நாள் வந்து இவர் திருப்பியும் வராரு. வரும்போது கேக்குறாரு, சும்மா நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களே, இந்த இறைவனை உங்களை எனக்கு வந்து காட்ட முடியுமா? பகவான் கேட்ட மாதிரிதான். நான் வந்து இறைவனை எப்படி உங்களை எல்லாம் நான் பாக்குறேனோ, இறைவன் என்ற ஒருவன் இருந்தால் உங்களை எல்லாம் நான் எப்படி பாக்குறேனோ அதே போல அவனை நான் பார்க்கணும். இது வந்து அவருக்கு உள்ள ஒரு பைத்தியம். மிர்னாளினி தேவிக்கு எழுதும்போது அதை எழுதுகிறார். அதே போல இவர் கேட்கிறார், கடவுளை நீ வந்து காட்டுறியா போ அப்படின்ன உடனே இவர் வந்து ஒன்னும் சொல்லல. ஒரு அவருடைய நெற்றியில வந்து இப்படி தன்னுடைய விரலை வைக்கிறார். அவ்வளவுதான். அவர் வந்து பிளாட் ஆயிட்டார் விவேகானந்தர். அவருக்கு என்ன நடக்குது ஒண்ணுமே அவருக்கு தெரியவே இல்லை. அவர் வந்து தான் எங்க இருக்கோன்னு தெரியல. என்னெல்லாமோ அவருக்குள்ள ஓடுவதாக அவர் எழுதுகிறார். என்னெல்லாமோ ஓடுது, அவர் என்னெல்லாமோ நடக்குது. அப்புறமா மீண்டும் இவர் கை வச்ச உடனேதான் அவர் வந்து திருப்பியும் தன்னுடைய பழைய நிலைக்கு வருகிறார். அதுதான் இந்த பேரானந்த பரவச நிலை அப்படிங்கிறது. அதுதான் அப்படின்னு புரியுது. இப்ப அன்னை சொன்னது இப்ப நமக்கு புரியுதா இல்லையா? புரியுதா இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் மூலமா? புரியுதுமா? புரியுது மேடம், புரியுது மேடம். புரியுதுங்கம்மா, புரியுதுங்க. இப்ப அது மாதிரி நமக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம என்ன பண்ணுவோம்? மணிக்கணக்கா பிளாட் ஆயிடும். இந்த நிஜமாகவே நடந்த சம்பவம் இங்க இருக்கு ஆரோவில்ல. மீனாட்சி அக்கான்னு ஒருத்தவங்கள உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கோம்மா. தெரியுமா? அவங்க இந்த இளைஞர் மையம் அதோடைய டைரக்டர். அப்புறம் அவங்க அந்த கண்கள் அந்த ஒரு இதுவும் கொடுத்திருக்காங்க ஆர்டிகல். அவங்க வந்து ஷாம்லா அம்மா கம்பைல் பண்ண ஒரு இதுல வந்து தன்னுடைய அனுபவத்தை இதுல சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அவங்க வந்து சும்மா ஏதோ டூர் மாதிரி காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இங்க பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காங்க. பாண்டிச்சேரியில வந்து அந்த பக்கம் பீச் பக்கம் போயிருக்காங்க. ஒன்றும் நடக்கல. மதர் வந்து பால்கனிக்கு வந்தாங்க, அவ்வளவுதான். இவங்க வந்து தான் சுய நினைவை இழந்து விட்டார். அந்த மீனாட்சிக்கா இப்ப கூட இங்க இருக்காங்க. சுய நினைவை இழந்து விட்டார். அவங்க முடிச்சு பார்க்கும்போது ஆஷமோட டிஸ்பென்சரியில இருக்காங்க. ஒரு நாளோ 2 நாளோ ஆயிடுச்சு அதுக்குள்ள. சோ அந்த அளவிற்கு அந்த பேரானந்த பரவசம் அப்படிங்கிறது நமக்கு அது என்ன, எங்க போகுது, என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனாலதான் இட் இஸ் ஃபார்மிடபிள் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ இன்டென்ஸா இருக்கிறத நம்மளால வந்து மனிதர்களால தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா அறியாமையிலையும் இருளையும் எல்லா விதமான என்ன சொல்றது, மனிதர்களுக்கே உரித்தான குணங்களோட இருக்கும்போது அந்த அந்த சக்தியை நம்மால் வந்து தாங்கிக்க முடியாது. இந்த மிச்சம் இருக்கிற 3 பேராகிராஃப்க்கு இது வந்து 2 எக்ஸாம்பிளா தான் சொல்றேன். And I must say that this rapturous state of consciousness would be dangerous in the present condition of the world. இது வந்து மதர் எழுதியிருக்கிறது 1963 எழுதியிருக்காங்க. அப்ப வந்து உலகம் இப்ப இருக்கிற நிலைமையில இது ரொம்ப கஷ்டம். இந்த ராப்சரஸ் அந்த பேரானந்த நிலை அப்படிங்கிறது, பரவச நிலை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எழுதிட்டாங்க. Because it produces reactions that are almost absolute. I see that this state of rapture has a formidable power. அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்களோ என்னவோ தெரியாது. மதர் வந்து ஒரு தடவை சொன்னாங்க, நீ வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் கேட்கிற, என்னுடைய பிளஸிங்ஸ் வந்து
நீ விரும்பும்படி இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு எழுதுறாங்க. அப்படின்னா என்ன? அது இன்னொரு இடத்துலயும் சொல்றாங்க இல்லையாமா, ஐ ஆஸ்க் பட் ஐ எம் நாட் ஆங்ஷியஸ். அது மாதிரி அந்த மதர் கொடுக்கறது வந்து அந்த அதே மாதிரி நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். மதர் நோஸ் எவ்ரிதிங். இல்ல இல்ல, அதாவது நான் சொல்றத கரெக்டா கேட்கணும். நான் ஆசீர்வாதம் கொடுப்பது நீ விரும்பும் வகையில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்னுடைய ஆசீர்வாதம் நீ விரும்பும் வகையில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அப்படின்னு எழுதுறாங்க. அப்படின்னா என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? கடவுளின் சித்தமும் நம்ம சித்தமும் ஒன்னா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இது இருக்காது, இருக்காது. அதுல அப்பதான் நம்மளுது நம்ம வேற ஒண்ணு விருப்பப்படுவோம். ஆனா கடவுளோட வில்லு ஒன்னா இருக்கும், சங்கல்பம். ஆனா ஆசீர்வாதம்னு சொல்றாங்க அன்னை. ஆசீர்வாதம். ஆமா, ஓகே, ரைட், குட். ஷண்முகப்பிரியா சொல்லுங்க. ஆமா, இப்போ கிரேஸோட இதுவே அப்படிதானே சொல்றாங்க. நம்ம நடக்கிறபடிதான் அது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா, ஒரு தாமதம் ஆகுது அப்படின்னா நம்ம தாமதமாகறதா நம்ம வந்து நினைப்போமே தவிர, பட் அங்க ஏதோ தவிர்க்கப்படுகிறது. நம்ம ஏதோ நடக்காம தவிர்க்கப்படுறதுக்கும் அந்த ரீசனா இருக்கலாம். இல்ல அந்த மாதிரி. அண்ட் ஏதோ ஒரு ஹார்ட்ஷிப் நம்ம ஃபேஸ் பண்றோம்னா அதுவுமே ஏதோ ஒரு சோல் லேர்னிங்காக தான். ஸோ இட் இஸ் நாட் தட் கிரேஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் வெரி ஸ்வீட்டியா லாலிபேப்பியா நம்ம கிட்ட ஆக்ட் பண்ணிட்டு இருக்காது. அது எப்படி தோணுதோ அதுக்கு தேவை வேலை நம்மகிட்ட நடக்க, அது என்ன பண்ணணுமோ அது செய்யும். இட் இஸ் நாட் இன் தி வே வாட் வி வாண்ட். இல்ல, இப்போ நம்ம வந்து ஒரு பிளஸிங்ஸ் கேக்குறோம்னு வச்சுக்கோங்க. யார்கிட்டயும் மதர்னு விட்டுடுங்க, யாரோ ஒரு சாமியாரு. இப்போ வந்து நம்ம பிளஸிங்ஸ் கேட்கும் போது என்ன கேட்போம்? எனக்கு எல்லாம் கொடுங்க, நான் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல தேவையானதெல்லாம் கொடுங்க. கரெக்ட். எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க. ஆனா அண்ணன் என்ன சொல்றாரு? என்னுடைய என்கிட்ட ஆசீர்வாதம் கேட்காது, என்னுடைய ஆசீர்வாதம் நீ விரும்பும் வகையில் இருக்காது அப்படின்ட்டார். எனக்கு வந்து பாண்டிச்சேரி வந்த உடனே எனக்கு ஏன் இதை நான் மறக்கல அப்படின்னாக்க, இதுதான் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் மெசேஜ். அப்போ வந்து நான் நினைச்சிட்டேன், ஓகே நமக்கு வேற ஏதோ வேலை இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். சொல்லுங்க ஷண்முகப்பிரியா. ஆமா, சாரி நான் குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கலாம். அது இப்போ அந்த அமுதனையா வந்து மதர் வந்து ஒரு சாக்லேட்டை தூக்கி போடும்போது கையை விரிச்சு பெருசா புடிச்சுக்கிற மாதிரி காமிச்சாரு. ஏன்னா அது அவங்க அவ்வளவு கொடுக்கறது இவருக்கு அவ்வளோ கிள்ளி கேப்ப அவங்க அழிச்சுட்டாங்க அந்த மாதிரி. எஸ். அப்ப வந்து அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது அது இறைவனுக்கு தெரியும் நமக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது. நமக்கு இருக்கிறது ஆசை, டிசையர். அதன் மூலமா தான் நம்ம வந்து கேட்கிறோம், இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லி அந்த ஆசையில நம்ம கேட்கிறோம். ஆனா அன்னையினுடைய பிளஸிங்ஸ், அந்த பிளஸிங்ஸ் வந்து அது வேற விதமா இருக்கும். ஏன்னு சொன்னா இன்னும் இன்டென்ஸா, இன்னும் வந்து ஒரு அதிக, இவங்க சொன்ன மாதிரி ஒரு அருளோடு அது வேற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சப்போஸ் அது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நிமிஷத்துல நமக்கு என்ன ஆகும்? நாம கேட்டது கிடைக்காது, மன வருத்தம் ஏற்படும். மன வருத்தம் ஏற்படும். ஐயோ என்னது நம்ம கேட்டிருக்கவே வேண்டாமோ அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணும். ஆனா இப்பெல்லாம் நான் அதை தான் கேட்கிறேன், நீங்க பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்கிறேன். ஏன்னா அப்ப என்னெல்லாம் வரணுமோ அது வந்து போகட்டும், எதெல்லாம் நடக்கணுமோ அது நடந்து போகட்டும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு இப்பெல்லாம். அது போலதான் இங்க கூட. பட் ஐ இன்சிஸ்ட் ஆன் த வேர்ட் ஃபார்மிடபிள் இன் த சென்ஸ் தட் இட் இஸ் இன்டாலரண்ட் ஆர் இன்டாலரபிள். இன்டாலரபிள் ராதர். அதை வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது, அவ்வளோ தூரம் அது வந்து ரொம்ப சக்தி மிக்கது, ஆல் பவர்ஃபுல். அது அதை நம்மளால தாங்கிக்க முடியுமா அப்படின்னாக்க தாங்கிக்க முடியாது. அந்த நாமளும் அந்த நெருப்பா ஆகும்போதுதான் அதோட நம்மளால இணைய முடியுமே தவிர, அது ஒரு நெருப்பு, அது ஒரு ட்ரூத், அது ஒரு சத்தியம், அது ஒரு என்ன சொல்றது, ஒரு உலகத்தையே காக்கக்கூடிய ஒரு விஷயம். அது கூட நாம போகணும்னா நாமளும் அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதுல இருந்து
நமக்கு எந்த பாதிப்பும் வராது. To everything that is unlike it, it is the same thing, or almost, not quite the same, but almost as the supreme divine love. இந்த சுப்ரீம் டிவைன் லவ் அப்படிங்கிறது நாம நினைச்சுக்குவோம், சண்முகப்பிரியா சொன்ன மாதிரி, ஓகே நம்ம வந்து நம்மளை பேம்பர் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி இல்லை, அது ஒரு பெரிய அடி கொடுக்கும். அது கூட கிரேஸ் தான். நமக்கு கிடைக்கிற அன்னைக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அடி கூட நமக்கு வந்து அதுவும் ஒரு அருள் தான். ஏன்னா அதன் மூலமாக நாம வந்து இன்னும் எப்படி முன்னேற முடியும், இல்லாட்டி நம்ம கிட்ட இருந்து எதை வெளியே எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதுல முக்கியம். அந்த அடி முக்கியம் இல்லை, அதன் மூலமாக எது நம்மை விட்டு போகிறது. The vibration of this ecstasy or rapture is a small beginning of the vibration of the divine love. நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு பேரானந்தம், அது வந்து ஒரு அந்த இறை அன்பினுடைய பேரன்பினுடைய ஒரு சின்ன அதிர்வலையின் தொடக்கம் தான் இந்த பேரானந்தம். ஏன்னா நம்மளால அதையெல்லாம் தாங்கிக்க முடியாது. அவருக்கு சுவாமி விவேகானந்தருக்கு காட்டினது போல உலகத்தையே காட்டினாக்கா என்ன ஆகும், நம்மெல்லாம் அப்படியே அவ்வளவுதான், அதோட பிளாட் ஆயிடும். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு தொடர்ந்து நாம இத நம்மிடம் உள்ள எல்லாத்தையும் நீக்குவதன் மூலமாக, நமக்குள்ள அந்த அக வேலையின் மூலமாக நம்ம எல்லாத்தையும் இதை வந்து களைந்தெடுக்க வேண்டும். And that is absolutely, yes, there is no other word for it, intolerant, in the sense that it will not permit the presence of anything that is contrary to it. அதற்கு முரண்பாடான எதையுமே அது வந்து விட்டு வைக்காது. ஒரு இந்த சுனாமி வந்தது போல எல்லாத்தையும் தொடச்சு அழிச்சு கிளீன் பண்ணி விட்டுட்டு தான் அது வந்து போகும். நம்ம வந்து பயந்து போயிடுவோம் அதெல்லாம் அதை ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஆரம்ப காலத்துல சாதகர்கள் வந்து பாண்டிச்சேரியில இருந்தவங்க, நான் சொல்றது பாண்டிச்சேரியில இருந்த சாதாரண தமிழ் மக்கள் இந்த ஆசிரமுக்கு வரமாட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? சொல்லியிருக்காங்கம்மா. ரீசெண்டா அந்த இடமெல்லாம் ஏதோ ரொம்ப ஹோஸ்டைல் ஃபோர்ஸ் மாதிரியா, அவங்க வாழ்க்கைக்கு பொருத்தம் இல்லாத மாதிரியும் ஏதோ மாந்திரீகம் செய்யற இடமாக ஒருத்தர் இப்போ ரீசெண்டா கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பத்தி ஒரு விளாக் போடுறாரு. அதுல வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து அது மாதிரியான ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். அது வந்து மாந்திரீகம் சம்பந்தமான இடம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. ஏன்னா அப்படி சொன்னாதான் புரியும் இல்லையா, அதனால அப்படி சொல்றேன். அது மாதிரி அவர் சொல்றாரு. இந்த ஒரு அபிப்பிராயம் முன்னாடி இருந்தே இருந்தது, பழைய காலத்துல இருந்தே இருந்தது. யாரும் இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. அந்த ஆசிரம் சைடு தமிழ் மக்கள் யாரும் வரமாட்டாங்க, தமிழர்கள் யாரும் பெரும்பாலும் வந்து வந்ததே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஒரு அமிர்தா இது மாதிரி கொஞ்சம் தமிழ் மக்களுடைய அந்த ஒரு இது மட்டும் அங்க இருந்ததே ஒழிய பெரும்பாலானவர்களுக்கு யாரு அப்படின்னு தெரியாது. பாரதியாருக்கு தெரிஞ்சிருந்தா கூட பாரதியாரை மட்டுமே தெரியும், பாரதிதாசனை தெரிஞ்சிருந்தா பாரதிதாசனை மட்டுமே தெரியும். இவருக்கு இவங்க 2 பேரும் ஆசானாக இருந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பற்றி இங்க தமிழ் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னு சொன்னா அந்த அளவு அந்த ஒரு சக்தி அதை வந்து யாராலையும் அதை தாங்கிக்க முடியாது. அதனால அதுக்கு வேற வேற பேர் கொடுத்து வச்சுட்டாங்க. So it would have frightful consequences for the ordinary consciousness. So சாதாரண உணர்வுக்கு இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். I see it clearly because sometimes this power comes and one has the impression that everything is going to explode. எல்லாம் வெடிச்சு சுக்குநூறா செதற போகுது அப்படின்ற அளவுக்கு ஆயிடும். ஏன்னா நம்மளால தாங்க முடிஞ்சாதானே, நமக்கு அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து சம்பக்லால் கிட்ட சொல்லும் பொழுது, நான் யோகத்திற்கு இந்த புறவாசல் வழியாக பின்வாசல் வழியாக தான் நுழைந்தேன் அப்படின்னு சொல்றார். ஒரு அவதாரமே அப்படி சொல்லும் பொழுது அவர் வந்து எவ்வளோ ஒரு இதற்காகவே அது படைக்கப்பட்டவர் போல இருந்தால் கூட அவரே இந்த வார்த்தையை தான் சொல்றாரு.
ஆனா அவர் எவ்வளவு தன்னை வந்து தயார்படுத்திட்டு இருப்பாரு, எவ்வளவு தூரம் அது ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. இந்த ரெக்கார்ட் ஆஃப் யோகா புக்கெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது பகவானுடைய இதுவா இருக்கு. ஏன்னா அது என்னுடைய சொந்த சாதனை, அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு. ஆனா பல காலத்துக்கு அப்புறம் இப்ப வந்து அதை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுல வந்து நான் வியந்து நான் ஃபுல்லா படிச்சது இல்லை, பட் பார்ட் 1 மட்டும், வால்யூம் 1 மட்டும் கொஞ்சம் புரட்டினப்போ அதுல வந்து அந்த மணி துளிகள் முதல் கொண்டு எழுதியிருப்பார். 7:47 to 8:26 அப்படின்னு எழுதியிருப்பார். அவ்வளவு துல்லியமாக தனக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த அவர் எழுதியிருப்பார். அப்படி இல்லாம நம்மள நாமே நோட்டீஸ் பண்றோம்? சத்தியமா இல்லை. அவர் வந்து அப்படியே எழுதி வச்சிருக்காரு, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும். அதுவும் அந்த ஒரு மணித்துளிகள் அந்த நிமிடத்தை வந்து கரெக்டாக அவர் வந்து எழுதியிருப்பார். அந்த அளவுக்கு தன்னை வந்து அவரு தயார்படுத்திட்டு இருக்காரு, அந்த அளவுக்கு அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அதே சமயம் வேற எதையும் ஒதுக்கிடல, உலகத்தை ஒதுக்கிடல. உலகத்துக்கு அதிகமா வந்து செய்தார், மற்ற யாரும் செய்யறதை விட அதிகமா செஞ்சது பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் தான். ஸோ ஃபார் இட் கேன் டாலரேட் நத்திங் தட் யூனியன், அது எதை மட்டும் ஒத்துக்கும் அப்படின்னு சொன்னாக்க இறைவனுடன் ஆன ஐக்கியத்தை மட்டும் அது ஏற்றுக்கொள்ளும். இட் கேன் டாலரேட் நத்திங் பட் த ரெஸ்பான்ஸ் தட் அக்செப்ட்ஸ், தட் ரிசீவ்ஸ் அண்ட் அக்செப்ட்ஸ். And it is not an arbitrary will, it is by the very fact of existence, which is all power. All power not in the sense in which we understand it. அதாவது ஆல் பவர் அப்படின்னா எல்லாத்தையும் செய்யணும் நம்ம சும்மா ஒரு மென்டலா நினைக்கிறது இல்லை, பட் ரியலி ஆல் பவர். தட் இஸ் டு சே தட் இட் எக்ஸிஸ்ட் என்டையர்லி, டோட்டலி, எக்ஸ்க்ளூசிவ்லி. இட் கண்டைன்ஸ் எவ்ரிதிங், but anything that is contrary to its vibration is compelled to change. இதுதான் முக்கியமானது. இந்த நாள் தான் கூடிய விரைவில் இந்த உலகத்துக்கு வரப்போகுது அப்படின்னு தோணுது. ஏன்னா இது வந்து மகா சரஸ்வதி ஆஸ்பெக்ட், அன்னையினுடைய மகா சரஸ்வதியோட அம்சம் வேலை செய்யும் தருணமாக இருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் மாத்துது, ஒன்னொன்னத்தையா அத்தனை டீட்டெயில்ஸும் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இங்க நடக்க போறது அதுதான், எல்லாம் மாறப்போகுது. பட் ரியலி ஆல் பவர், தட் இஸ் டு சே தட் இட் எக்ஸிஸ்ட் என்டையர்லி, டோட்டலி, எக்ஸ்க்ளூசிவ்லி. இட் கண்டைன்ஸ் எவ்ரிதிங், பட் எனிதிங் தட் இஸ் கான்ட்ரரி டு இட்ஸ் வைப்ரேஷன் இஸ் கம்பல்டு டு சேஞ்ச், சின்ஸ் நத்திங் கேன் டிஸப்பியர். எதுவுமே மறையாது, ஆனா எல்லாம் மாறும். நம்மெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்கோம், இதெல்லாம் மாறப்போகுது அப்படின்னா எல்லாம் அழிஞ்சிடும், இப்படிதான் நமக்கு தோணும், நம்முடைய மனதிற்கு அப்படிதான் தோணும். ஆனா இது எல்லாமே வந்து மாறும் அப்படிங்கிறாங்க. So this immediate, almost brutal, absolute change in the world as it is a catastrophe. அதான் எல்லாமே அது மாதிரி நடக்குது. அத்தனை விஷயங்களும் தலைகீழாக போகுது. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒண்ணு கொண்டுட்டாங்க. ஐயோ அப்பா, அதெல்லாம் வந்து சொல்லவே முடியல. நேத்தெல்லாம் ஒருத்தர் அவ்வளவு அதை பத்தி சொல்றாரு, என்னெல்லாம் அதால செய்ய முடியும், எந்த ஃபீல்டுல எந்தெந்த நோக்கன் கார்னர் நம்ம டீல் பண்ற அத்தனை விஷயத்திலையும் அதால எப்படி உள்ள புகுந்து அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆச்சரியமா இருந்தது. This is the answer that I have received to my problem, because it was that I was wondering why I who am at any instant, all I have to do is this, gesture upwards, and it is, there is nothing left but the Lord. Everything is that. வேற எதுவும் இல்லை, எல்லாமே அந்த பிரபு தான், பகவான் தான் அப்படிங்கிறத மட்டும் அந்த சைகையில காட்டுறார். பட் so absolutely that everything which is not that disappears. ஆனா எதெல்லாம் அந்த பகவானாக பிரபுவாக இல்லையோ அது எல்லாம் வந்து காணாமல் போகும். That disappears. But at the moment the proportion is such that too many things would have to disappear. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தோன்னா பெரும்பாலானது வந்து மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அன்டிவைன், எதெல்லாம் வந்து அந்த இறைத்தன்மை இல்லையோ, கொஞ்சம் கூட இல்லையோ,
அது எல்லாமே வந்து மறைந்து போகும், காணாமல் போகும். ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் தட். ஸோ 1963 வந்து அன்னை எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 70 வருஷம் ஆச்சு. இந்த 70 வருஷத்துலயும் இன்னும் பெருசா டெக்னிக்கலா பல மாற்றங்கள் வந்தால் கூட, தொழில்நுட்ப ரீதியாக வந்தால் கூட, மனிதர்களுடைய மனதும் ஓரளவு மாறியிருந்தால் கூட, ஆனா அந்த அன்னை சொல்கிற அந்த நிலைக்கு நாம் இன்னும் எட்டவில்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இறைவனுடைய அன்பை, அந்த பேரன்பை தாங்கும் அளவிற்கு இன்னும் மனிதர்களாகிய நாம் தயாராக இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அடுத்த அபோரிசத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். 95. அம்மா the hour of God அங்கேயும் இந்த மாதிரி பகவான் சொல்றாரு இல்லையா? the time when all these changes and the great things வரும்போது இங்க பெரிய calamity வரும். ஆமா, நம்ம வந்து அத கல்கி அவதாரம் அப்படி இப்படின்னு நம்ம ஒரு பேரு வச்சிருக்கோம். பட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அந்த யுகம் முடியும் பொழுதும் ஒரு பெரிய கேட்டாஸ்ட்ரோஃப் நடக்குதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு சீர்குலைந்து போகும் பொழுது, மகாபாரதம் நடந்தது என்ன யுகம்? துவாபர யுகமா? துவாபர யுகம் துவாபர யுகம் தானே. அந்த துவாபர யுகம் வந்து எப்படி கடைசியில இல்லாம போச்சு? கிருஷ்ணர் வந்து அவருடைய நாடும் காணாம போச்சு, பாண்டவர்கள் காணாமல் போனார்கள். அவர்கள் வந்து இத்தனைக்கும் அந்த அறம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணருடைய இதுவாக இருந்தது. ஆனா அதுவும் காணாமல் போச்சு, கௌரவர்களும் காணாமல் போனார்கள். சோ அந்த துவாபர யுகம் முடிந்து போனது. ஆனா நமக்கு எஞ்சியது பகவத்கீதை மட்டும். பகவான் கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதை மட்டும் நமக்கு கிடைச்சது. இப்ப அதே போல இந்த அடுத்த இந்த கலியுகம் அப்படிங்கும் பொழுது இதுல இந்த 20ஆம் நூற்றாண்டுல பகவான் நமக்கு விட்டு சென்றது சாவித்திரி. சோ இது பகவத்கீதையை விட இன்னும் பல பல மடங்கு மேலான ஒரு விஷயத்த பகவான் வந்து இப்ப நமக்கு விட்டுட்டு போயிருக்காரு. இது வந்து இந்த யுகத்திற்கு, இந்த மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் இது. ஏன்னா இப்பயும் நம்ம மாறல அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆகுது? அதே கண்டிஷன்லயே இருந்தோம் அப்படின்னாக்கா ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் ஒரு குரூப் ஆஃப் அன்னை அரவிந்தரை அறிந்த மக்கள் அவங்கள வந்து பின்பற்றணும்னு சொல்ற காரணம் வந்து இதுதான். நம்முடைய இந்த இது மூலமாக, இந்த உணர்வின் உயர் உணர்வின் மூலமாக அட்லீஸ்ட் அந்த இறைவனுடைய அந்த அன்பு, அந்த பேரன்பு இன்னும் கொஞ்சம் இங்க அதுக்கான ஒரு இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான், வேற எதுவும். காந்திமதி, உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். 299வது பக்கம் அது இருக்கட்டும் அம்மா. இப்ப வந்து இப்ப ஒரு பேராகிராஃப்ல பரவசம் இருக்கிறது, உணர்வு முழுதும் ஐக்கியத்தில் மையம் கொண்டிருக்கும் பொழுது இருக்கிறதுன்னு ஒரு 2-3 வரி படிச்சோம்லாமா? ஆமா. அதுக்கும் இந்த சாத்திரில இருந்த லைனுக்கும் சம்பந்தம் இருக்குமாமா? எனக்கு தெரியல. His soul was all in front like a great sea, flooding the mind and body with its waves. His being spread to embrace the universe, united the within and the without, to make of life a cosmic harmony. Yes, சூப்பர் சூப்பர். என்ன பேஜ் நம்பர் சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். பேஜ் நம்பர் 318. 318. ஓகே. His soul was Vision and Puna. இல்லம்மா, ஹவுஸ் ஆஃப் நியூ கிரியேஷன். ஹவுஸ் ஆஃப் நியூ கிரியேஷன். ஓகே ஓகே. 24வது வரிமா? சரி, ஓகே. Thank you. பாத்துக்கோங்கம்மா, பாத்து. Thank you. சரி. காந்திமதி முத்தாய்ப்பா ஒரு சாவித்திரி வரிய கடைசியில சொல்லிடுறாங்க. தேங்க்யூ வெரி மச். வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா?